மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் பயங்கர அதிர்ச்சிகரமான சம்பவம். அது கலெக்டர் பேசுனது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இவரெல்லாம் எப்படி கலெக்டர் ஆனாருங்கிற மாதிரி தான் பொதுமக்களும் சொல்றாங்க, ஏன் அரசியல்வாதிகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, 24ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இருக்கிற அங்கன்வாடிக்கு போன ஒரு 3 வயசு குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளானது. 16 வயது சிறுவன் வந்து கைது செய்யப்பட்டு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருக்கான். அந்த குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்றப்ப கத்தி இருக்கு அந்த குழந்தை. அதெல்லாம் தாண்டி பழி வாங்குறதுக்காக கல் எடுத்து கண்ணையும் தலையிலையும் சதைச்சிருக்கான் அவன். அந்த குழந்தை தப்பிச்சதுனால எல்லாரும் ஓடி வந்து அந்த குழந்தையை காப்பாத்தி இப்ப அந்த குழந்தை வந்து சிகிச்சையில் இருக்காங்க. அவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான். இந்த சூழல்ல மயிலாடுதுறை மாவட்டத்துல குழந்தைகள் பாதுகாப்பு குறித்த ஒரு நாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் வந்து நடந்தது. அதே மயிலாடுதுறையில மயிலாடுதுறை கலெக்டர் வந்து மகாபாரதி பேரம்பத்துக்கு அவர் இதுல பேசுறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, 16 வயது சிறுவனுடைய முகத்துல அந்த 3 வயசு குழந்தை எச்சி துப்புச்சு, அதனாலதான் அவங்களை பண்ணிட்டான், நம்ம ரெண்டுக்கும் பார்க்கணுமா இல்லையான்னு ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த ரொம்ப கூலா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஏதோ அந்த குழந்தை தப்பு பண்ண மாதிரியும் அதுக்கு பழிவாங்கதான் அப்படி பண்ண மாதிரியும் வந்து இது வந்து எப்படி இவரெல்லாம் கலெக்டர் ஆனான்னு நமக்குமே வந்து தோணுது. ஒரு காமன் சென்ஸ் இருக்க வேணாமா, ஒரு லாஜிக் இருக்க வேணாமா? அதுவும் 3 வயசு குழந்தை அது என்ன பண்ணுதுன்னு அதுக்கே தெரியாம இருக்கிறது தான் குழந்தைங்கிறதே. அது செஞ்சதை வந்து என்ன பேச, அது அங்கன்வாடிக்கு போற ஒரு குழந்தை, எல்கேஜி அங்கன்வாடிக்கு போற ஒரு குழந்தை, அது வந்து பள்ளிக்கு பள்ளின்னு ஒரு கலெக்டர் வந்து சரிசமா வந்து 16 வயசு பையனே இதையும் வந்து அதுக்கு பழி வாங்குறதுக்கு பாலியல் வன்கொடுமை செஞ்சா ஜஸ்டிஃபை பண்ணுவா அப்படியா? இதெல்லாம் வந்து கலெக்டர் சட்டம் படிச்சவருக்கு இப்படி எல்லாம் பேசுறாரு, எங்க இருந்து இப்படி எல்லாம் பேசுறாரு, எப்படி எல்லாம் கலெக்டர் ஆனாருன்னு எல்லாம் தெரியல. இப்ப அண்ணாமலை பாஜக மாநிலத்துல கண்டனம் தெரிவிச்சாங்க, ஏன் கனிமொழி அதெல்லாம் ஏத்துக்கவே கிடையாது, பயங்கரமான கண்டனம். இப்ப தமிழ்நாடு அரசு வந்து ஸ்ரீகாந்த்ங்கிறவர் வந்து ஐஏஎஸ் நியமிச்சிருக்காங்க, அவர் வந்து தூக்கிடுவாங்க அந்த இடத்துல இருந்து. இந்த மாதிரி சர்ச்சையான கருத்துக்கு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதான் மக்களோட கோரிக்கையா இருக்கு. நிச்சயமா பாப்போம் அரசு என்ன பண்றாங்க. இல்ல இப்ப வந்து ரொம்ப வருஷமா கலெக்டரா இருக்காரு, ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்காரு. இதுல ஒரு சம்பவத்துல அவருடைய மைண்ட் செட் என்ன, அவருடைய புத்தி அப்படிங்கிறது வெளியே வந்துருக்கு. இன்னும் எவ்வளவு வருஷமா என்னென்ன பண்ணிட்டு இருந்திருக்காரோ, ரொம்ப கொடுமையா காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்மள இப்ப ஆட்சி செய்யறவங்க நம்ம பாத்துட்டு இருக்கோம், அதிகாரத்துல இருக்கவங்க இப்படியா இருப்பாங்க.